அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யாழி குருகுல சார்பாக ஐ ஆம் யூனிக், நான் தனித்துவமானவன் அப்படின்ற ஒரு பகுதியில இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எஸ்கியூ, அதாவது சோஷியல் கோஷன்ட். ஸோ இந்த சோஷியல் கோஷன்ட் disk not ejected properly. ஸோ இந்த சோஷியல் கோஷன்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? சோஷியல்னா சமூகம். ஸோ கோஷன்ட் அப்படின்றது என்னன்னா நுண்ணறிவுன்னு சொல்லலாம், திறன் அளவுகோல்னு சொல்லலாம். நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். நுண்ணறிவுகோல், திறன் திறன் அது எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ ஏன் இத ஃபர்ஸ்ட் சோஷியல் கோஷன்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிடலாம். சமூக தொடர்பு. நம்ம சமூகம்னா நம்ம தனியா இல்ல, சமூகத்தோட தொடர்போட சரி சரி செஞ்சுக்கணும். உறவுகளை கட்டி எங்கேயும் போக விடாம, இல்ல நம்ம கூட இருக்க மாதிரியோ, இல்ல நமக்கு சாதகமா பேசுற மாதிரியோ ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துற திறன் அளப்புறது தான் அளக்குறது தான் எஸ்கியூ, சோஷியல் கோஷன்ட். ஸோ இது என்னது, அந்த உறவுகள் அப்படியே பேசினா வசீகரமா இருக்கு, அடுத்த 1 மணி நேரத்துக்கு அப்படியே மயங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்த தான் சோஷியல் கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் அப்படின்னா சில பேர் வந்தீங்கன்னா ஏன்டா வந்தான்னு இருக்கோம், ஃபோன் பண்ணா ஏன்டா ஃபோன் பண்ணான்னு இருக்கோம். 1 ஹவர் பேசுவாங்க, மே 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 அப்படிம்பாங்க. அவங்க பேசுறதுக்குள்ள ஒரு சில பேர் 1 ஹவர்ல அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. அவங்க பேசினா ஆசையா இருக்கும் கேட்கணும்னு. இப்போ நம்ம ஒரு விஷயம் பேச போறோம் அப்படின்னா எல்லாமே எதிர்காலம் கிடையாது, இறந்த காலத்துல உள்ளதான் பேசுறோம். ரொம்ப சிலரே எதிர்காலத்துல உள்ளதை பத்தி பேசுறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இங்க கைத்தட்டலும் வாய்ப்பும் கிடைக்குது. மீதி திட்டத்திட்ட ரொம்ப அலைஞ்சு சொல்லிடலாம். 100% 2 பேர் தான் எதிர்காலத்தை பத்தி பேசுவாங்க. மீதி எல்லாமே தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இறந்த காலத்துல நடந்தது, 4 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி, 100 வருஷம் முன்னாடி நடந்ததை கூட சொல்லுவாங்க. இப்போ முந்தானேத்து நடந்ததை கூட சொல்லுவாங்க. ஆனா வெகு சிலரே 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடியோ இல்ல இனிமேல் ஃபியூச்சர்ல வரப்போறதோ பத்தி பேசுவாங்க. சோ அவங்களுக்கு தான் இந்த சமூகத்துல ரொம்ப ரொம்ப மரியாதை அதிகமா கிடைக்கும். அடுத்தது நம்ம போனோம்னா அந்த இடத்துல வேற லெவல்ல ஃபீல் பண்ணணும். சோ அதுக்காக என்ன பண்ணோம், அதுதான் சமூகம் அப்படின்னு சொல்றது. நம்ம சமூகம் இல்லாம நம்ம இல்ல, நம்ம காட்டுக்குள்ள வாழல, நம்ம ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்குள்ளதான் வாழ்றோம். சோ உறவுகளை வளர்த்து கொண்டு மற்றவர்களுக்கு நம்ம பயனுள்ள தொடர்புகளை உருவாக்கிக்கிற மாதிரி. சோ இங்க எல்லாரையுமே யூஸ் பண்ண பாக்குறாங்க அப்படின்னா, உன்னை யாராச்சும் யூஸ் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு யாராச்சும் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அப்ப நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்கள்ட்ட உன்னை யூஸ் பண்ண பாக்குறாங்கன்னு சொன்னா யூ ஆர் யூசபிள்னு அர்த்தம். யாராச்சும் ஒருத்தங்க உங்களை யூஸ் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க பெருமைப்படணும். நிறைய பேர் என்னன்னா உன்னை யூஸ் பண்ண பாக்குறாங்கன்னு ரொம்ப ரொம்ப ஒரு வேற மாதிரி பார்ப்பாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யூஸ் பண்ண பாக்குறதுன்னா வேற ஒண்ணும் இல்ல, உங்களை நீங்க அதுக்கு உபயோகப்படுற பொருளா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாருமே எல்லாருக்குமே யூஸ் ஆகணும். யூஸ் ஆகாதவங்க ஒரு ஓரத்துல போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த ஆக்சஸும் இல்லாம தனியாயிடுவாங்க, யூஸ் ஆக மாட்டாங்க. அது ஒரு யூஸ் ஆகாத பொருள் என்ன குப்பையில போற மாதிரி கொஞ்ச நாள்ல அவங்க இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் வெஜிடபிள்ஸ் அப்படின்பாங்க. சோ நான் என்ன பயன் இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க போறேன்றதுலதான் இருக்கு. ஆனா இந்த உலகத்துல எல்லாருக்குமே பயன் கொடுப்பாங்க. ஆனா அதை எப்படி அவங்க மாற்றி அமைச்சுக்கணும் அப்படின்றதுல இருக்கு. அடுத்தது ஆஹ் ஏன் இந்த சமூக நுண்ணறிவு, அதாவது திறன் அளவுகோல் எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா, தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டா குடும்பத்தோடையோ நண்பர்களோடையோ உறுதியான உறவுகளை உருவாக்க உதவுறதுதான் இந்த சோஷியல் கோஷன்ட். இப்ப நீங்க இதை கத்துக்கிட்டீங்கன்னா செம்ம உறுதியான உறவுகளை பண்ணிடலாம். அடுத்தது தொழில்முறை வாழ்க்கை.
தொழில்முறை வாழ்க்கைன்னு வந்து குழுக்களோட பணியாற்றும் போது, அதனும் நீங்க நீங்க வேலை செய்யும் போது தலைமை திறன் மற்றும் தலைமை திறன் அப்புறம் வந்து நெட்வொர்க்கிங்னு சொல்லுவாங்க. சமூக நெட்வொர்க்கிங்னு சொல்லுவாங்க. அந்த நெட்வொர்க்கிங் பண்றது. இந்த நெட்வொர்க்கிங் பண்றதுன்னா என்ன? ஒருத்தங்க வந்து தொழில் முறையில இப்போ நெட்வொர்க்கிங் பண்றதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் ஒருத்தங்கள கூட்டிட்டு வருவாங்க. அவங்கள இன்னொருத்தங்கள கூட்டிட்டு வருவாங்க. அப்படி வந்து எம்எல்எம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய குழுவா இருக்குது. அது எல்லாத்துக்குமே வந்து உங்களோட தலைமை திறன்கள், அப்புறம் பணியாற்றுதல் இது எல்லாத்துக்குமே சோசியல் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்தது சமூகம்னு வந்துட்டா, நீங்க வேலை செய்யற இடமும் கிடையாது, தனிப்பட்ட இடமும் கிடையாது. அதுக்கும் நடுவுல சமூகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சமூகத்துல வந்து ஒரு உற்சாக ஒருங்கிணைப்ப வந்து மேற்படுத்துறது. இப்போ அர்ஜுன் ஸ்ரீதர் வந்துட்டான்னா, வேற லெவல்ல இருக்கும் இன்னைக்கு அப்படிம்பாங்க. 2 விஷயத்துல சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து நம்ம சந்தோஷமா கலகலப்பா இருப்போம் அப்படின்ற விஷயத்திலயும் சொல்லலாம். இல்ல நம்மள வச்சு காமெடி பண்ற விஷயத்திலயும் சொல்லலாம். நீங்க எந்த சைட்ல இருக்க போறீங்க? நம்மள வச்சு காமெடி பண்ற இடத்துல இருக்க போறீங்களா? இல்ல நம்ம வந்து ஆ நம்ம நம்மள வச்சு காமெடி பண்ற இடம்னா, நம்ம ஏதோ அவங்களுக்கு ஒரு யூசேஜ் ஆகும். போனோம்னா போயிடுவாங்க. இல்லாட்டி நம்ம அ அவங்க எல்லாத்துக்கும் வேற லெவல்ல சந்தோஷம் குடுக்குறத இடத்துல இருக்க போறோமா? இதுதான் வந்து சமூக கோஷன்ட்ல இருக்க போறோம். அத மற்ற கோஷன்ட்டோட ஒப்பிடுறதுன்னு சொன்னா, ஆ அதனும் நம்ம ஐக்யூ அறிவாற்றலை வந்து அளக்குறது. ஈக்யூ அப்படின்னா உணர்ச்சிய வந்து அளக்குறது. அதோட எப்படி இது 2ம் இருக்கும் அப்படின்னா, மனிதனோட தொடர்ப வந்து இந்த 2 தான் வந்து மனிதனோட தொடர்பு கூட சேர்ந்தது. இந்த ஐக்யூவும், ஈக்யூவும் கம்மியா இருந்துச்சுன்னா, இந்த சோசியல்ல போய் நீங்க தொடர்பை ஏற்படுத்திக்கவே முடியாது. ஏன்னா, இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு தேவை வந்து 2மே. எமோஷன் பாண்டும் தேவை, அறிவும் தேவை. வெறும் எமோஷனே குடுத்துட்டு இருந்தா போயான்னு சொல்லிட்டு போயிருவாங்க. வெறும் அறிவையே குடுத்துட்டு இருந்தா, இது வேலைக்கு ஆவாது. பூமர் அங்கிள். பூமர்னா 60, 70ல பொறந்தவங்க தான் பூமர்ம்பாங்க. இப்பலாம் ஜென்ஸி அப்படின்னு வந்துருச்சு. இப்ப வந்து மில்லனல்ஸ், ஜென்ஸி அப்புறம் வந்து வேற ஆல்பா. இப்ப வரவங்கலாம் ஆல்பா 2013ல பொறந்தவங்கலாம் ஆல்பான்னு வந்துட்டாங்க. வேற லெவல்ல இருக்காங்க. ஸோ இவங்க எல்லார் கூடயும் இருக்கணும்னா, நீங்க ஆல்பா கூடயும் நீங்க வந்து சமூகமா உறவ மெயின்டெயின் பண்ணிக்கணும். ஜென்ஸி கூடயும் மெயின்டெயின் பண்ணிக்கணும். பூமர் கூடயும் மெயின்டெயின் பண்ணிக்கணும்னா, அங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாரி ஒரு விஷயத்த பேசணும். அப்படி பேசுறதுக்கான சூழல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாட்டி வந்து நம்ம அந்த இடத்துல ஐக்யூ, ஈக்யூ 2த்தையும் சமமா எடுத்து பண்ணணும். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து அவுட்டேட் ஆயிடும். ஸோ நம்ம அப்டேட் ஆகலன்னா நம்ம அவுட்டேட் ஆயிடுவோம்னு அர்த்தம். நம்ம எப்படி ஏன்னா வந்து இங்க பெருசு பேசுறதா அப்படின்ற சொல்றத விட்டுட்டு, இந்த மாரிலாம் நம்ம யோசிக்கலையேன்னா வேற லெவல்ல யோசிக்க வைக்கிறது. ஏன்னா இங்க 2 விஷயம் இருக்கு. அவனையே போட்டுறது. ஸோ அவன் மைண்ட்லயே வந்து அவங்க வேற லெவல்ல யோசிப்பாங்க. ஸோ இது ஒண்ணு. அடுத்தது வந்து சோசியல் கோஷன்ட்டோட முக்கியமான அ அம்சத்த வந்து விளக்கலாம். கூறுகள், முக்கிய கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா, சரியான தொடர்ப வந்து கற்பித்தல் அப்படின்னு சொல்லலாம். சரியான தொடர்பு என்ன அப்படின்னா, ஆ வந்து சொற்களை வந்து தெளிவா பேசுறது. அத நான் வந்து நான் பண்ணியிருந்தேன்னா, ஆமா அது வந்து ஒரு மய கொய கொயா அப்படின்னு ஒரு வித்தியாசமா ஸோ இந்த மாரி வள வள, கொல கொல, மய மய ஒரு வித்தியாசமா போட்டு அது டக் 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 டக்னு இப்ப இருக்கலாம் வந்து கன்னுல வந்து சொற்கள்லாம் வந்து தெளிவா இருக்கணும். கன்னுல ஃபயரிங் பண்ற மாரி இருக்கணும். ஏன்னா, முன்னாடி வந்து நம்ம அப்படின்னு ஒரு மியூசிக் இருக்கும். அந்த மியூசிக்க பார்த்து வளர்ந்தவங்க. பொறுமையா கேட்கலாம். அப்புறம் கீர்த்தனைகள்னு பார்த்து வளர்ந்தவங்க. அதுல ராகம், தாளம், பல்லவி எல்லாத்தையும் போட்டு நம்ம எல்லாத்தையும் யோசிப்போம். அதுக்கப்புறம் வர அப்புறம் நாடகம் வந்துச்சு. அப்புறம் படம் வந்துச்சு. அத விட சூப்பர் ஃபாஸ்ட் படமும் வந்துச்சு. இப்ப என்ன வந்திருக்குன்னா, இப்போ ஷார்ட். ஏன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷத்த கூட கேட்க முடியல. 1 நிமிஷத்துல சொல்லிட்டு போயான்றாங்க. ஷார்ட் இன்னைக்கு இன்னைக்கு நிலைமையில வந்து ஷார்ட் தான் இம்பார்ட்டன்ட். அப்ப யோசிச்சு பாருங்க. ஷார்ட் வந்து ஒரு பெரிய லெவல்ல காமிக்குது அப்படின்னா,
ஷார்ட்னா 1 நிமிஷம். யாருக்குமே 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேச பொறுமையே இல்ல. சொல்றத நீங்க ரிப்பீட் பண்ணீங்கனாலே நீங்க போர் அடிச்சிருவீங்க. அவுட்டேட் ஆயிடுவீங்க. வெளில தள்ளி விட்டுருவாங்க. ஒரு டைமும் நீங்க ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது எல்லாமே புதுசா இருக்கணும். இப்போ பழசா இருந்துச்சுன்னு வைங்களேன், "ஆட பூமர் அங்கிள் பேச வந்துட்டாருயா" அப்படின்னு. என்னைக்கு அவங்க வாயில பூமர் அங்கிள் வருது அப்படின்னு சொல்றாங்களோ, அப்போ நம்ம மேல தப்பு இல்ல. அவங்க மேல தப்பு இல்ல. நம்ம மேல தப்பு இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு பழைய விஷயத்த பேசுறோம்னு அர்த்தம். புது அதே பழைய விஷயத்த புது கோணத்துல பேசலன்னு அர்த்தம். வேற ஒரு டைமென்ஷன்ல. அதனால சொற்கள வந்து தெளிவா சொல்லணும்ன்றது கன்னு மாதிரி வெளில வரணும். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஏன்னா முன்னாடி வந்து எவ்வளவு ஸ்லோவா இருக்க ப்ரோகிராமையும் பார்த்துட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு வந்து என்ன படம் ஸ்பீடா இருந்தா கூட அது வந்து மொக்க படம்னு தான் சொல்ற அளவுக்கு வருது. விறுவிறுப்பு அப்படின்றது வந்துருச்சு. ஏன்னா ஒரு நிமிஷம் ஷார்ட்ல பழகிட்டாங்க எல்லாரும்ன்றது. அடுத்தது உடல் மொழி. நான் சொல்லியிருந்தேன். உடல் மொழி, முகம் காட்டும் உணர்வ வந்து நம்ம பார்த்துக்கிறது, புரிந்து கொள்வது. ஏன்னா இப்போ வந்து நான் ஒரு ட்ரெய்னிங்கா தான் எடுக்கிறேன். அதனால உங்கள்ட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸா சொல்ல முடியாது. ஸோ ஸ்டில் ஐ அம் எவால்விங் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ஒரு ஒரு பீட்டா வெர்ஷன் தான் இப்போ. ஏன்னா 1 வருஷம் தான் ஆகுது. இன்னும் வந்து ஆல்பா பீட்டா வெர்ஷன்ல தான் இருக்கேன். நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக. அதுக்காக தான் நான் யாரையும் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணாம, இதுல என்னென்ன தப்பு இருக்கு? நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம்னு 1 வருஷம் உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களோட உடல் மொழியிலேயே வந்து நான் நெறைய தப்பு பண்ணியிருந்திருக்கலாம். இப்ப வந்து கேமரால ஒரு சரியான அளவுல இல்லாம இப்படி நான் கிட்ட உட்காந்து பேசியிருந்திருக்கலாம். இல்ல கண்கள மட்டும் பார்த்திருக்கலாம். இல்ல எட்டி உட்கார்ந்து ரொம்ப தூரத்துல வந்து பேசியிருந்திருக்கலாம். இந்த மாதிரி இல்லாம உங்கள பார்க்கும்போது, உங்கள இப்படி பார்த்தேன்னா வந்து எங்கேயோ பார்க்குற மாரி இருக்கும். இப்படி பார்த்தேன்னா வேற இடத்துலயோ பார்க்குறேன். ஆனா இப்ப பார்த்தேன்னா உங்கள நான் பார்க்குற மாரி இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து கேமரால வந்து நம்ம பார்க்கிறது. அதே சமயம் தான் வந்து ஒரு நேரடியா ஒரு மனுஷன பார்க்கும்போது, ஆ அவனோட கண்கள பார்த்து பேசுறது. நெறைய பேருக்கு கண்கள பார்க்க முடியாது. அதனால புருவத்த பார்ப்பாங்க. அந்த புருவத்த பார்த்து பேசுறது. அ இது வந்து ஆ கிட்டத்தட்ட அயன தீட்சைன்னு சொல்லுவாங்க. அது மாரி அயன தீட்சை பண்றவங்களும் இருக்காங்க. அயன தீட்சை அப்படிம்பாங்க. அதானும் இதுல. இது எப்படின்னா, அந்த இடத்துல வந்து நீங்க அவங்கள அறியாமயே அவங்க மூளைக்குள்ள போயி, அங்க உணர்வுகளுக்குள்ள போயி உட்கார முடியும் அப்படிங்கிறது தான். அப்புறம் வந்து உரையாடல் நேரம் மற்றும் நுணுக்கம். அது என்னது நேரம்? வள வள கொல கொலன்னு 3 மணி நேரம் பேசுறதுக்கும், ஏன்னா எல்லார்கிட்டயும் ஒருத்தங்க வந்து 3 மணி நேரம் பேச மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அக்கவுண்டிங் பார்ட்னர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து 3 மணி நேரம் பேசுவாங்க. அவங்கள்ட்ட வந்து ஏதாச்சும் ஒர்க் இருந்துச்சுன்னா, சப்ஜெக்ட்ட மாத்துவாங்க, டாபிக்க மாத்துவாங்க, கவலையே பட மாட்டாங்க. டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கும். ஏன்னா, அவங்க வந்து அக்கவுண்டிங் பார்ட்னரா இருப்பாங்க. நான் அக்கவுண்டிங் பார்ட்னர்ன்னு இருக்கும். அக்கவுண்டிங் பார்ட்னர் இல்லாதவங்கள்ட்ட போய் 2 மணி நேரம் பேச மாட்டாங்க. ஈவன் நானே பண்ணியிருக்கேன். நானே 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஒருத்தங்கள்ட்ட பேசுறேன்னா, எல்லார்கிட்டயும் போய் பேசிற மாட்டேன். எனக்குன்னு ஒரு அக்கவுண்டிங் பார்ட்னர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட மட்டும் தான் அவங்க பேசுவேன். மீதி பேசும்போது எனக்கு வேற மாரி ஃபீல் ஆகும். ஏன்னா, ஒரு மாரி அறுக்குற மாரி ஃபீல் ஆகும். ஸோ ஏன்னா, அந்த நேரத்த வந்து தெளிவா இருக்கணும். அது மாரி நுணுக்கம். ஒரு விஷயத்தையும் எவ்வளோ நுணுக்கமா சொல்றோன்றது. நுணுக்கமான்னா மைக்ரோ. மைக்ரோ லெவல்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்றது. இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். மைக்ரோ லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்றதுன்றது, நுணுக்கமா சொல்றது. அது வந்து நான் சொல்றேன் பொறுமையா. நெறைய பேருக்கு இது தெரியாது. ஏன் 60, 70 வயசு ஆனவங்களுக்கு கூட தெரியாது. 80 வயசு ஆனவங்களுக்கு கூட தெரியாது. ஆனா, இப்ப இருக்க குழந்தைகள் எல்லாம் 10, 12 வயசுலயே தெளிவா இருக்காங்க. இந்த நுணுக்கமா பேசுறதுலயும், உரையாடல்லயும் நுணுக்கமா இருக்காங்க. அவ்வளவுதானே ஓகே அப்படின்றாங்க. சோ அடுத்தது வந்து எம்பதி. எம்பதின்னா என்ன? பற்றுதல். மற்றவர் பார்வையில இருந்து சூழல புரிஞ்சு கொள்றது. சோ நான் என்ன நினைக்கிறேன்றத இம்போஸ் பண்ணாம, மத்தவங்க பார்வையில இருந்து அந்த சூழல் எப்படி இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிறது. சோ உணர்ச்சிகள வந்து உணர்ந்து அத பகிர்ந்து கொள்றது. ஏன்னா, ஒருத்தங்க வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு உணர்வுல வந்திருப்பாங்க. அவங்க அந்த உணர்ச்சிய வந்து இந்த மாதிரி எங்க வீட்ல எங்க ஹஸ்பண்ட் இல்ல என்னோட ஒய்ஃப் வந்து திட்டிட்டாங்கன்னா, சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப போய் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி இந்த மாரி விலை ஏறிச்சு தெரியுமான்னு பேசுவோம். ஏன்னா, அந்த இடத்துல அவங்களோட உணர்ச்சிகள வந்து உணர்ந்து நம்ம அத புரிஞ்சுக்காம இருப்போம்.
அப்ப இவன் வந்து என்னன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து ஏதோ அவங்கள சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாரி அன்ஈஸியா இருக்குன்னு சொல்லுவான். அத விட்டுட்டு நான் ஸ்டார் மார்க்கெட்ல அ இது செ செ சென்செக்ஸ் ஏறிச்சு தெரியுமான்னு சொன்னா, எவன்டா இவன் அப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா அந்த உணர்ச்சிகள கூட உணர்ந்து அத பகிர்ந்துக்க கூட தெரியாம இருக்கும். அடுத்தது வந்து மனம் உடைந்தவங்களுக்கு வந்து கருணையோட காட்டுறது. நம்பிக்கைய வளர்க்க உதவுறது தான். ஏன்னா வந்து இங்க ரொம்ப வந்து நானும் ரொம்ப டிப்ரஸ்டா இருக்கும்போது, நான் என்னோட அக்கவுண்டிங் பார்ட்னர் கிட்ட மட்டும் தான் நான் டிப்ரஸ்டா இருக்கும்போது நான் பேசுவேன். வேற யார்கிட்டயுமே பேசினதில்ல. ஆ ஆனா டிப்ரஸ்டா இருக்கும்போது என்னன்னா, என்னோட அக்கவுண்டிங் பார்ட்னர் பெர்ஃபெக்ட்டா வழி நடத்துனாங்க. அந்த ஒரு செகண்ட் வந்து நான் முழிச்சுக்கிட்டேன். ஓகே. ரொம்ப டிப்ரஸான ஒரு டைம்ல அக்கவுண்டிங் பார்ட்னர் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இது என்ன வாழ்றதுக்கா வழி இல்லன்ற மாரி நம்ம வந்து எங்கேருந்து வேணா பண்ணலாம். நான் ஒரு பாண்டிச்சேரியில ஒரு இக்கட்டான ஒரு சமயத்துல இருக்கும்போது, அதுக்கு என்ன சொல்லு நம்ம வந்து வெளியில போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல உனக்கு ஹெல்ப் என்ன கடலூர்ல இருந்தே நான் அரேஞ்ச் பண்ற மாரி சொல்லும்போது, ஒரு சின்ன ஒரு தில்லு வந்துச்சு. எவ்வளவோ பண்றோம். எல்லாருக்குமே ஒரு டவுன் டைம் வரும், அப் டைம் வரும். எல்லாமே இங்க வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன்ல ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த வாழ்க்கை எப்படின்னா டெட்டுன்னு அர்த்தம். அந்த வாழ்க்கையில நீங்க உண்மையாலுமே வாழலன்னு அர்த்தம். அது டெட்டு. ஆனா ஏன் அப்படின்னா, இதயம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மீட்டர்ல ஆஸ்சிலோஸ்கோப்பா சாரி. அது என்ன மீட்டர்ன்னு எனக்கு தெரியல. அ அந்த மீட்டர்ல வந்து என்ன ஆகும்னா, மேலேயும் கீழேயும் வரும். ஹார்ட் பீட் மேலேயும் கீழேயும் தான் வரும். ஹார்ட் பீட் டைன்னு ஸ்ட்ரெய்ட் லைன்ல போனுச்சுன்னா, அந்த ஆள் இல்லன்னு அர்த்தம். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில அப் இருக்கணும், டவுன் இருக்கணும். ஒரே மாரி அப்பாவே போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், பெரிய டவுன் இருக்கும். அப்ப கீழ விழுந்துருவோம். அடிபடும். அதே சமயத்துல அப் அண்ட் டவுன் மேல கீழ, மேல கீழ, மேல கீழன்னு ஏறி ஏறி போகும்போது என்னாகும்னா, உச்சியில போய் உட்கார்ந்துட்டோம். உச்சியிலயும் மேல போயிட்டே இருப்போம். ஏன்னா, அந்த உச்சியில வந்து ஒரு பெரிய ரவுண்ட் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டே இருப்போம். ஸோ அது ஒரு பெரிய இடம். அதுல நடந்து போயிட்டுருப்போம். அதுக்கு மேல ஏறலன்னா கூட ஒரே சமதளமா போயிட்டுருப்போம். ஸோ ஒன்ஸ் வந்து மேலே கீழ இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த அ நம்மளோட அ நம்மளோட நம்மளோட வந்து வாழ்க்கைன்றது வந்து ஒரு மலைப்பகுதி மாதிரி. ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கவே செய்யும். அதனால ரொம்ப டவுன் கீழ நீங்க விழுந்து கிடக்கும்போது, கண்டிப்பா ஏறுறதுக்கு பற்றுதலுக்கு 2 பேர் புடிக்கிறதுக்கு தேவ. அததான் வந்து ரொம்ப மனமுடைஞ்சு யாராச்சும் பேசும்போது, அவங்களுக்கு நம்பிக்கை குடுக்குற மாரி ஒரு 2, 3 விஷயம் சொல்லணும். அடுத்தது சமூக சூழல மாற்றத்துக்கு வந்து தயாரா இருக்குது. சமூக சூழலின் மாற்றத்துக்கு நம்ம தயாரா இருக்குது. ஒரு சமூக சூழல் வந்து 1 செகண்ட் வீடியோ போடுவாங்க. அத நமக்கு தெரியாம 2 மணி நேரம் 2 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்குமோ, அது மாரி 2 மணி நேரம் பேசினோம்னா ஓடி போயிருவாங்க. அது மாரி சமூக சூழல்ல உட்கார்ந்து 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல கன்டென்ட்ட குடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். விஷயத்த பேசிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி நம்ம பேசலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மள வந்து ஆஹா! வந்துட்டாருயா! அரியவை அப்படின்னு இப்படி கழுத்துல வச்சு காமிப்பாங்க. கைய வச்சு காமிப்பாங்க. அடுத்தது வந்து தங்களோட நடத்தைய வந்து பரிமாற்றம் செய்றதுல சுலபமா இருக்கணும். ஒரு பா மனோபாலா அப்புறம் எல்லாருமே வந்து ஏதோ ஒண்ணு சொன்னதுக்கு இப்படி ஒரு மாரி என்னையா ரியாக்ஷன் இது? எல்லாரும் ஒரே மாதிரி பாக்குறீங்க. என்னையா ரியாக்ஷன் இதுன்னு அவங்க ரியாக்ஷனே குடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்மளோட வந்து நடத்தை பரிமாற்றம் வந்து செய்யணும். அடுத்தது கலாச்சார மாறுபாடுகளுக்கு வந்து நம்ம மரியாதை குடுக்கணும். ஆ அதுவும் ஒருமைப்பாடும், ஊக்குவித்தலும் செய்யணும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா மாமிசம் சாப்பிட தான் செய்வாங்க. ஒரு இடத்துல ஈவன் பீஃப் தான் சாப்பிட செய்வாங்க. இல்ல போர்க் சாப்பிட செய்வாங்க. ஏன்னா அவங்களோட கலாச்சாரம். ஏன் பூச்சி கூட சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களோட கலாச்சாரமா இருக்கும். ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு விதமா பண்ணுவாங்க. அந்த கலாச்சாரத்துக்கு நம்ம உடன்பட்டு இருக்கணும். ஏன்னா இங்க போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் இந்தியா வேற மாரி இருக்கும். நார்த் இந்தியா வேற மாரி இருக்கும். ஃபுல்லா சப்பாத்தியா இருக்கும். அவங்க வேற வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம்லாம் நமக்கு அந்த கலாச்சார மாறுதலுக்கு ஒரு ஒருமை காட்டுற மாரி எனக்கு புடிக்காது அப்படின்னு சொல்லாம, அது கூடயே சேர்ந்து என்ஜாய் பண்ற மாரி இருக்கணும். அது மாரி மோதல்கள வந்து முக்கியமா தீர்க்கிறது. ஏதா கருத்து வேறுபாடுகள் வந்து அடிப்படை காரணங்கள் வந்து அடையாளம் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து வேறுபாடுகள வந்து தீர்க்கிறது. இங்க எல்லாருக்குமே என்ன பிரச்சனைன்னா, என்னோட கருத்த நீ ஏத்துக்கணும்னு ஃபோர்ஸ் பண்றது.
அதுவும் ஏஜ் ஆயிடுச்சு, 70 வயசு 80 வயசு ஆயிடுச்சு, 90 வயசு, ஓரளவுக்கு 70 80 வயசுக்கு மேல ஆனவங்களுக்குலாம் பெருசா அவங்க போஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா கீழே இருக்கவங்க எல்லாம் வந்து ஒரு 50 வயசுல இருந்து ஒரு 70 வயசுக்குள்ள இருக்கவங்க நான் சொல்றத நீ செய்ய அப்படின்ற மாதிரி டாமினேஷன் இருக்கும். இது வந்து கருத்து வேறுபாடு. நான் இப்படிதான் இருப்பேன் ஸ்டாண்ட்ல நிப்பாங்க. அவங்க மாத்திக்க மாட்டாங்க. அது ஒரு கருத்து வேறுபாடா இருக்கும். இது வந்து அந்த ஏஜ்ல மட்டும் கிடையாது, எல்லா ஏஜ்லயுமே இருக்கு. ஸோ எல்லா ஏஜ்லயுமே இருக்கு. என் சின்ன குழந்தையில வந்து டெம்பர் டான்ட்ரம் அப்படிம்பாங்க. அடம் பிடிச்சு வாங்கும். குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, கீழ படுத்துக்கிட்டு கை கால்லாம் ஆட்டும். ஆனா எங்க வீட்ல அப்படிலாம் நடந்ததில்ல. நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். கீழ படுத்து கை கால்லாம் ஆட்டி ஆடுவாங்க. எங்க வீட்லலாம் அப்படி சொன்னா 2 நாளைக்கு சோறே கிடையாது. ஒரு நாள் முழுக்க சோறு கிடைக்காம பட்டினி போட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து அள்ளுடும். அதனால நாங்கலாம் செய்ய மாட்டோம் அந்த வேலைய. ஸோ அதனால வந்து டெம்பர் டான்ட்ரம் வந்து குழந்தைங்களா இருந்தாலும் செய்வாங்க, பெரியவங்களா இருந்தாலும் செய்வாங்க. நடுவுல இருக்கவங்களும் ஈகோயிஸ்டிக் மாரி அந்த கருத்து வேறுபாடுல ரொம்ப கிளியரா இருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த சமூகத்தோட இணக்கம், அதான நம்ம உறவுகளோட இணக்கத்த வந்து உடைச்சிருவாங்க. அந்த மாரி பண்ணாம மோதல்கள வந்து தீர்க்கணும். அமைதியா வந்து தீர்வுகள வந்து மையமா வச்சுட்டு செயல்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்யூஷன மையமா வச்சு தான் செயல்படணுமே தவிர்த்து, கொஸ்டின்ஸ மையமா வச்சு செயல்பட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்காது. அப்புறம் டாக்டிக்ஸ் தந்திரங்கள் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ வந்து தே செயல்பாடு மாற்றம், நடுநிலை, பரஸ்பர புரிதல் அப்படின்னு இருக்கணும். பரஸ்பர புரிதல்னா என்னன்னா, ஒரு விஷயம் அவங்க சொல்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகேன்னு ஏத்துக்கணும். அதே சமயத்துல நம்ம சொல்றத அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதான் பரஸ்பர புரிதல்னு அர்த்தம். பரஸ்பர புரிதல்னா 2 பக்கமும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். அது மாரி செயல்பாட்டு பரிமாற்றம். நம்ம என்ன செயல்பாடு பண்றோமோ, அதே மாரி அவங்களும் பண்ணும்போது, அந்த பரிமாற்றம் அடையும். அது வந்து என்னன்னா, அக்கவுண்டிங் பார்ட்னர் கிட்ட முடியிற மாரி எல்லார்கிட்டயும் முடியணும். நடுநிலை. நடுநிலை வகிச்சோம்னாலே நம்ம நடுநிலை நக்கின்றுவாங்க. அது ஒரு பேரா இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லை. நடுநிலையா இருக்கிறது வந்து பார்த்துக்கணும். ஆனா எல்லா நேரத்திலயும் நடுநிலையா இருக்க முடியாது. ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு இடத்துல சாஞ்சு தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுறோம். அடுத்தது வந்து என்னன்னா, செயல்பாடுகள் மற்றும் பயிற்சிகள் இத நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சோசியல் கோஷன்ட் சமூக நுண்ணறிவு. அதான சமூகத்தோட திறன், நமக்குள்ள திறன், இல்ல சமூகத்தோட நம்ம திறனோட அளவுகோல் எப்படி இருக்குன்றது. சோசியல் கோஷன்ட்ன்றது இந்த சமூகத்துக்கூட நான் எப்படி ஒட்டு வாழ்வேனா, வாழ மாட்டேனா? ஏன்னா மொத்தம் வந்து நான் வந்து இப்போ நான் அ இன்னும் 2, 3 பேரு பிளான் பண்ணியிருக்கோம். முக்கியமா பார்த்தா அந்த ஆரிஜின்ல வந்து அவங்கலாம் ஒத்துக்கவே இல்ல. கிட்டத்தட்ட 25 கோஷன்ட்ட கொண்டாடுறான். 25 கோஷன்ட்ல ஒருத்தங்களுக்கு ஒண்ணொண்ணுத்துலயும் 20 நிமிஷம். கிட்டத்தட்ட வந்து 2 நாள் ஆகும் அந்த விஷயத்த நீங்க முடிக்கிறதுக்கு. நீங்க யாருன்னு அக்கு வேற ஆணி வேறா சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு கோஷன்ட்லயே நீங்க எங்க இருக்கீங்கன்ற கேள்வி பதில வச்சே முடிச்சிடலாம். இதெல்லாம் வந்து கேள்வி கேட்டா அத புரிஞ்சுகிட்டு பதில் சொல்ற அளவுக்கு இருக்கவங்கள்ட்ட மட்டும் தான் அத பண்ண முடியும். இது வந்து ஒரு பெரிய டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுக்கு வந்து 10 நிமிஷம் டெஸ்ட், 5 நிமிஷம் டெஸ்ட் எல்லாம் இல்ல. எங்களுக்கெல்லாம் வந்து 2000 கொஸ்டின்ஸுக்கு நீங்க ஃபில் அப் பண்ற மாரி இருக்கும். அதுக்கான ஒரு விஷயத்த பிளான் பண்ணியிருக்கோம். அதுல தான் வந்து சோசியல் கோஷன்ட்ல நீங்க எந்த கோஷன்ட்ல இருக்கீங்க, நீங்க எந்த கோஷன்ட்க்கு மாறணும், நீங்க எப்படி இருப்பீங்க, நீங்க யாரு பெர்சனாலிட்டி மட்டும் 16 விதமான பெர்சனாலிட்டி இருக்கு. பெர்சனாலிட்டி டெஸ்டிங்னா ரொம்ப கம்மி. அந்த பெர்சனாலிட்டி டெஸ்டிங் மட்டும் இல்ல. நாங்க கேரக்டர் டெஸ்டிங் பண்றோம். அப்புறம் உங்களோட வந்து பிஹேவியரல் டெஸ்டிங் பண்றோம். பேட்டர்ன்ஸ்லாம் பிரிச்சு மேய்ஞ்சிருவோம். அப்படின்னா ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் இருப்பானோ, அந்த மனுஷன் எந்த வகையில சேருவான்றத கண்டுபிடிச்சு, நீ இத பண்ணன்னா உன் வாழ்க்கையில டாப்ல வந்துருவன்றத சொல்றது தான் எங்களோட ஒர்க்கு. அந்த மாரி ஒரு விஷயத்த பண்றது. அதுக்கு தான் வந்து செயல்பாடுகள், பயிற்சிகள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ரோல் பிளேயிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த வாத்தெல்லாம் விளையாடுற மாரி நம்ம ஒண்ணு பண்றோம், அவங்க ஒண்ணு பண்றோன்றது இத ஒரு சின்ன ஒரு விஷயமா சொல்லலாம். சூழ்நிலைகள் சர்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சூழ்நிலைகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பணியிடத்துல வந்து ச ச சக ஊழியர்கள வந்து மோத விடுறது. ஏதோ ரீசன்க்காக. அப்புறம் வந்து நெட்வொர்க்கிங் அ அ நிகழ்வுகள வந்து அறிமுகப்படுத்துறது. நெறைய நெட்வொர்க்கிங் வந்து அறிமுகப்படுத்துறது. இதெல்லாம் வந்து ஒரு சூழலா கொண்டாடுறது. பங்கேற்பாளர் வந்து தொடர்பு அந்த பற்றுதல வந்து பயன்படுத்தி பயிற்சி பெறுறது அவங்கலாம். ஏன்னா அவங்கலாம் வந்தா தான் வந்து பயிற்சி பெற்று இடம் இருக்கும்னு சொல்லிட்டு,
இப்போ வந்து எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பிறகு என்ன சிறப்பாக செயல்பட்டது, மீண்டும் எப்படி வந்து மேம்படுத்தணும், இந்த விஷயத்தெல்லாம் வந்து ரோல் பிளேயிங்ல பண்ணலாம். ஏன்னா 2 பேர் மோதிக்கிறாங்க. இப்ப யோசிச்சீங்கன்னா தெரியும். ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க வந்து, நீங்க பார்த்திருப்பீங்க. ஆ 4 பேர் வந்து ஒண்ணா சேர்ந்து பேசணும் அப்படிம்பாங்க. யார் அதுல அதிகமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் நான் அதிகமாலாம் பேசிலாம் ஜாப் வாங்கல. ஆனா அதுல ஜாப் வாங்க வெறித்தனமா பேசுவாங்க. ஏன்னா, ஏன் பேசுறான்னே தெரியாம ஜாப் வாங்குறதுக்கு வெறித்தனமா பேசுவாங்க. அவங்க உள்ள ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு, வேற வேற மாரி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அ யார் யாரு என்னென்ன மூட்ல இருக்காங்க, என்னென்ன நாலேட்ஜ் இருக்கு, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதெல்லாம் அதுல தெரிஞ்சுக்கலாம். அந்த மோதல் அதெல்லாம் இதெல்லாம் வந்து உண்மையா டைரக்ட்டா அடிச்சுக்கிறது கிடையாது. மோதல்ன்றது கருத்து பரிமாற்றம், கருத்து வேறுபாடுகள வந்து கண்டுபிடிக்கிறது. அடுத்தது வந்து குழு விவாதம் பண்றது. ஒரு குழு கூட எப்படி விவாதம் பண்றதுன்னு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆ இங்க இருக்க ஒரு சில பேருக்குலாம் ரொம்ப வந்து கை வந்த கலை. சமூக திறன்கள் ஒரு பிரச்சனைய தீர்க்க ஆ உதவுற சம்பவத்த வந்து பகிரணும். ஏன்னா, இப்ப நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய விஷயத்துல ஒரு ஒரு சமூக திறன்கள் அப்படின்றது சோஷியலோட அ சோஷியல் கோஷன்ட் அப்படின்றது என்னன்னா, ஒரு பிரச்சனைய தீர்க்க உதவக்கூடிய சம்பவத்தெல்லாம் சொல்லணும். இததான் வந்து என்ன பண்றாங்கன்னா, அப்படின்னு சொல்லிட்டு லா அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, அத எப்படி தீர்த்திருப்பாங்கன்னு வந்திருக்கும். அந்த லாஸ் எல்லாம் படிச்சு அதுக்கேத்த மாரி சொல்லுவாங்க. அதானா இந்த குழுக்கு வந்து முறை சார்ந்த விஷயம் என்னலாம் இருக்கு? இந்த குழுக்களுக்கு வந்து முறை சார்ந்த விஷயம் என்ன இருக்கு? அத எப்படி அடையாளம் காணணும்? மேம்பாட்டு வந்து டாக்டிக்ஸ் தந்திரங்கள் வந்து பகிர்றது எப்படி? ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு குழுவுல இருக்கீங்க. அ மார்க்கெட்டிங் பண்றீங்க. இல்லாட்டி நான் வந்து சமையல் பண்றேன் அப்படின்னு ஏதோ ஒரு குழுவுல இருக்கீங்கன்னா, அந்த குழுவுல இப்ப நீங்க சமையல் பண்ண போறீங்க. ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்கு வந்து 2000 பேருக்கு சமைக்க போறீங்க. இல்ல 10,000 பேருக்கு சமைக்க போறீங்க. விஜய் மாநாட்ட கூட எடுத்துக்கலாம். இல்ல அத வந்து ஆர்கனைஸ் பண்ண போறீங்க. யார் எங்க போகணும், எங்க உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, அத வந்து அ அத வந்து அதான அந்த குழு முக்கிய முறை சார்ந்த விஷயங்கள என்னென்னலாம் பண்ணணும்னு அடையாளம் காணணும். அதுக்கப்புறம் அத எப்படி மேம்படுத்தணுன்ற டாக்டிக்ஸ ஒருத்தங்களும் பகிர்ந்துக்கணும். அப்படி பகிர்ந்துகிட்டு இது ஒரு ஃபோரம் மாரி இருந்து தான் அந்த விஜயோட அந்த ஒரு முழு அந்த மாநாட்டே நடத்தியிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் நடந்திருக்கும். அது மாதிரி தான் அடுத்தது வந்து அ நிமிட அதனா சாரி நெட்வொர்க்கிங் விளையாட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆ அது எப்படி அப்படின்னா, ஒரு பேரா பிரிவாங்க. அந்த புதுசா வந்திருக்காங்கன்னா, முதல்ல 2 பேர் உட்கார்ந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ஃபோர்ட் ஜோன் ஆயிடும். 2 பேரும் பேசி பழகிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்ஃபோர்ட் ஜோன்க்குள்ளேயே இவங்க பிரிய மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு டைம் பேர மாத்தி உட்கார்ந்து எல்லார் கூடயும் பேசுற மாரி ஒரு வழிவகை செய்யணும். வழிவகை செய்யணும். இதுதான் வந்து ஆ தனித்தனியா வந்து செய்றது. அடுத்தது வந்து ஒரு பொதுவான சிந்தனை என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் ஒரு பொதுவான சிந்தனை இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, ஒருத்தங்க வந்து எனக்கு மணி தான் ப்ராப்ளம் இருக்கு. அத சரி செய்யணும்பாங்க. எனக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா இருக்கு. அத சரி செய்யணும்பாங்க. இல்ல என்ன மாரி ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, அத கிளியர் பண்றதுக்கான விஷயங்கள வந்து கண்டறியறது. அடுத்தது வந்து ஏன்னா இந்த நெட்வொர்க்கிங்ல வந்து அவங்கவங்க என்னென்ன செய்றாங்க, அது எப்படி சொல்யூஷன் குடுக்குறாங்கன்றது. அதுக்கப்புறம் வந்து விரைவான தொடர்பு கட்டும் திறன்களை வந்து மேம்படுத்துது. அவங்கள எப்படி அதெல்லாம் ஒரு சில பேர் பேசினா புரியவே புரியாது. ஒரு சில பேர் பேசினா புரியும். ஸோ எந்த அளவுக்கு ஸ்பீடா வந்து அவங்க கூட நம்ம ஜாயின் பண்றோம், எப்படி தொடர்பு கொள்றோம், எப்படி சொல்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற விஷயத்துல இருக்கு. ஏன்னா இது வேற மாரி இருக்கும். ஸோ இத அளவிடுதல் அப்புறம் வந்து மேம்படுத்துதல். சமூக நுண்ணறிவு வந்து அளவிடுதல், மேம்படுத்துதல். ஆ அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து
தன்னிலை மதிப்பீடு வினாக்கள். அதான் நான் இப்ப சொன்ன மாதிரி அளவிடுவது எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, தன்னிலை மதிப்பீட்டு வினாக்கள் மூலம் தொடர்பு திறன்களை அளவிடுதல் அப்படின்னு அர்த்தம். என்னன்னா நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்போம், அதுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. அது மூலமா நம்மளோட திறன் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கு, இல்ல நாலேஜ், இல்ல அதை வந்து நம்ம செயல்படுத்துற தன்மை எப்படி இருக்கு, அந்த நேரத்துல நம்ம எப்படி செயல்படுத்துவோன்றதா கண்டுபிடிக்கிறது தான் வந்து அளவிடுவதுன்னு சொல்லுவாங்க. நண்பகமான வந்து நண்பர்கள் அல்லது வழிகாட்டிகளோட கருத்துக்களை வந்து கேட்கறது. கேட்டாதானே அதுக்கேத்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். அதனால கேட்கறது. ஸோ உங்கள் தொடர்புகளை வந்து செயல்பாடுகளை தியானிக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உங்க தொடர்பு செயல்பாடுகள் அப்படின்னா நீங்க எப்படி தொடர்பு கொள்றீங்க, அவங்க எதிரில் எப்படி இருப்பாங்க, அதை வந்து தியானிக்கிறது எப்படி அப்படின்றத சொல்ல போறோம். நீங்க வந்து நேர்மறை விளைவுகளை வந்து உருவாக்குறீங்களா அப்படின்னு உங்களை கேட்டுக்கணும். அதுதான் பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்களா அப்படின்றத நம்ம கேட்டுக்கணும். நம்ம அந்த இடத்துல போனோடனே நெகட்டிவ் வைப்ஸை கிரியேட் பண்ணோம்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஆடாடாடா ஆஹா வந்துட்டாயா அப்படிம்பாங்க. அந்த பாசிட்டிவ் வைப்ஸை எந்த இடத்துல நீங்க எப்படி செலுத்துறீங்கன்றத பொறுத்து இருக்கு. அடுத்தது வந்து சோசியல் கோஷன், சமூக நுண்ணறிவு, அதாவது சமூக திறன் அளவுகோல மேம்படுத்த ஒரு சில தந்திரங்கள்லாம் சொல்றேன். சமூக குழுக்கள் அல்லது நடவடிக்கையில வந்து பங்கேற்கணும். ஏன்னா வந்து ஒருத்தர் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு இருக்கா. இன்ட்ரோவர்ட்னா ஒன்றும் பெருமைலாம் கிடையாது, எக்ஸ்ட்ரோவர்ட்னா பெருமைலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே சாதக பாதகமா இருக்கு. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கணும். எப்ப பேசணுமோ அப்ப பேசணும், எப்ப பேசக்கூடாதோ அப்ப பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து அது எப்படின்னா பல்வேறு பார்வைகள், அதாவது விஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விஷன், அப்புறம் மற்றும் வந்து தொடர்பு பணிகளை வந்து கத்துக்கொள்ளுதல். அதாவது அவங்க கூட கம்யூனிகேஷன் பண்ற விஷயத்த வந்து அதாவது தொடர்பு பாணிகளை வந்து கற்றுக்கொள்றது. டிஃப்ரெண்ட் டைப்பா ஒருத்தங்கள்ட்ட வந்து பேசும்போது ஸ்பீடா பேச வேண்டியிருக்கும். இப்ப இருக்க குழந்தைங்கள்ட்ட எல்லாம் வந்து ஸ்பீடா பேசணும். ஸ்லோவா பேசணும்னா நம்மளை தள்ளி விட்டு போயிருவாங்க. அதே சமயத்துல ஒரு சில பேர்கிட்ட ஸ்லோவா பேசினாதான் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ நம்ம ஸ்லோவா பேசுறோமா, ஸ்பீடா பேசுறோமா, நம்ம எந்த மாதிரி ஒரு சில பேருக்கு இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. அவங்க பேசும்போதே வந்து கதகளி டான்ஸ் எல்லாம் ஆடிடுவாங்க. டேய் என்னங்கடா பண்றீங்க, சும்மா பேசதானையா சொன்னேன், பேச சொல்லும் போது எல்லா டான்ஸும் ஆடுறியா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு விதமான பாணியை நம்ம கடைபிடிச்சு அவங்க மூளைக்குள்ள போய் நம்ம உட்கார்றதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்ம வந்து இந்த சமூகத்தோட நுண்ணறிவு அதிகமா இருக்க மாதிரி அர்த்தம். அப்பதான் நம்ம வந்து அப்ளிகேஷன் பண்றதுக்கான பேஸ் வேல்யூ நமக்கு கூடணும். அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நம்மளோடது. அதனால வேற வழி இல்லை, இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். டைம் வந்து கம்மியா இருக்கிறதுனால நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். அடுத்தது வந்து கட்டுமான கருத்துக்களை வந்து அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு. செயல்பாட்டு கேள்வி கேட்பதை கற்றுக்கொள்ளணும். அதான் மறுக்காமல் மற்றவர்கள் பேச்சில் முழுமையான கவனம் செலுத்தணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க முழுசா சொல்லி முடிக்கிறவர்களும் பேசலாம். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா ஒருத்தங்க சொல்லி முடிச்சுட்டு நிறுத்த மாட்டாங்க, சொல்லிக்கிட்டே போவாங்க. அவங்க சொல்றது அத்தனையும் முடிச்சுட்டு, ஏன்னா நம்ம பேசாமே இருந்தோம்னா இந்த இடத்துல வந்து சொல்லிட்டே போவாங்களா, கொஞ்ச நேரத்துல எதிரில கேட்கிறவர் தூங்கிடுவார். டேய் என்னங்கடா நடக்குதுங்க, நீ கேட்டியா அப்படின்னா அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். அப்படியே ஒரு சவுண்ட் வரும். என்னடா அது அப்படின்னு கேட்டா, ஓ என்ன நீ பேச விட்டாதானே இன்டராக்டிவா இருக்கும், நீயே பேசிட்டு இருந்தானா இந்த சைட் தூங்க தானே செய்வாங்கன்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி முதல்ல நம்ம பேசிட்டு இருக்கும்போது மத்தவங்களோட பேச முழுசா கேட்கணும், அப்புறம் தான் ஆன்சர் பண்ணும். ஒரு சில பேர் என்ன, நான் சொல்றதை நீ கேளு, நான் சொல்றதை நீ கேளுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஒரு சில பேரு நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே நடுவுல கேட்டுக்கிட்டு சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன்டான்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதனால முழுசா கேட்கறதுக்கும் நம்ம சொல்லும் போது ஒரு ஒரு இடைவெளின்னு ஒண்ணு விடுறதுக்கான டைமை நம்ம கொடுத்தாதான் இவன் இந்த நேரத்துல ஆரம்பிப்பான், இந்த நேரத்துல க்ளோஸ் பண்ணுவான், நிறுத்துவான்றது அவங்களுக்கு புரியும். அப்படி இல்லாட்டி நம்ம பாட்டுக்கும் பேசிட்டே இருந்தோம்னா எதிரில இருக்கவன் என்ன பண்றானே தெரியாது, அவன் தூங்கிடுவான். அதே சமயத்துல நம்ம பேசிட்டு இருக்கும்போது எதிரில இருக்கவங்க மறைச்சு சொன்னா அவங்க முழு கான்செப்டை சொல்ல வர்றதே நமக்கு புரியாம அது போயிடும்ன்றதுக்காக முழுசா கேட்டுக்கணும், அப்புறம் சொல்லணும். ரெண்டுமே இன்ட்ராக்ஷன்ல வந்து சோசியல்ல இருக்கு. அடுத்தது வந்து
கட்டுமான கருத்துக்களை வந்து பெறணும் அப்படின்றாங்க. அது என்ன அப்படின்னா, உங்க உறவுகளோட மேம்பட செய்ய நண்பர்களிடம் கேளுங்க. எப்படிலாம் நான் வந்து இன்னொருத்தவங்க கூட பேசுறது, நானும் நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணுவேன். என்னோட வந்து அக்கவுண்டிங் பார்ட்னர் கிட்ட நான் கேட்பேன். நான் எப்படி இவங்கள்ட்ட பேசுறதுன்னே தெரியல. கெஞ்சினா மிஞ்சுறாங்க, மிஞ்சினா கெஞ்சுறாங்க. இவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னே தெரியல. ஏன்னா நான் கரெக்ட்டா காலையில இருந்து ஃப்ரீயா இருப்பேன். நெறைய விஷயத்த பண்ணிட்டு இருப்பேன். அவங்களுக்கு இப்போ ஒரு பொருள வித்திருக்கோம்னா, அதுக்கான சர்வீஸ குடுக்கணும்னா அவங்களுக்கு தேடுவேன், கால் பண்ணுவேன். எடுக்க மாட்டாங்க. கரெக்ட்டா நான் அப்படியே டயர்ட் ஆயி ஓயர்ற சமயத்துல 7, 8 மணிக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அப்பதான் அவங்க புத்துணர்ச்சியா இருப்பாங்க. மத்தியானம் தூங்கிட்டு வந்திருப்பாங்க. ஏதோ அப்பதான் தூங்க போயிடுவேன். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு டே க்ளோஸ். அப்போ உங்களுக்கான தேவை எப்போ வரணும், எப்போ வரணும். அந்த மாரி எல்லாருமே ஃபோன் பண்ணா எல்லாத்தையுமே அட்டெண்ட் பண்ணவும் முடியாது எல்லாருக்குமே. இப்ப நான் ஒருத்தர் கால் பண்றேன், ரிங் போய் கட் ஆகுதுன்னா, அப்ப ஏதோ பிஸியா இருக்காரு, பேசவே மாட்டாருன்னு அர்த்தம். உடனே டெக்ஸ்ட் பண்ணிரணும், திருப்பி கால் பண்ணணும், டெக்ஸ்ட் பண்ணணும், கால் பண்ணணும். அப்ப நம்ம நெறைய டைம் கால் பண்ணிட்டு இருக்கோன்றத அவங்க புரிஞ்சுட்டு, அவங்க WhatsAppல எதுவும் இருக்கான்னு பார்ப்பாங்க. முன்னாடிலாம் WhatsApp இல்ல, மெசேஜ் பார்ப்பாங்க. மெசேஜ்ல போட்டுருக்காங்களான்னு, இப்ப WhatsApp இருக்கு. அதுக்கு முன்னாடி இமெயில் பார்ப்பாங்க. கால் பண்ணா இமெயில்ல ஒரே வார்த்தை ஃபோன் பண்ணி இமெயில் அனுப்பியிருக்கேன் பார்த்துக்கோன்றுவாங்க. அந்த மாரி தான் முன்னாடி நாங்கலாம் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்தது வந்து டெக்ஸ்ட் அனுப்பியிருக்கேன் பார்த்துக்கோம்பாங்க. அதுக்கு முன்னாடி பேசவே முடியாது பேஜர். ஒரு அருமையான டூல். எதுல மணிக்கணக்கா டைம் வேஸ்ட் பண்ண முடியாம மெசேஜா போட்டு விட்டுருவாங்க. ஸோ இது முக்கியமா யாருக்கு உபயோகமா இருந்துச்சோ இல்லையோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப உபயோகமா இருந்துச்சு. ஏன்னா ஃபோன் பண்ணி பேசுறேன், காய்கறி வேணும்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன் எண்ட் ஆஃப் த டே சண்டையில முடியிற அளவுக்கு நெறைய இடத்துல இருந்தது. பேஜர் வந்து பெரிய பெரிய சண்டையெல்லாம் காப்பாத்தி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபோன் பேச முடியாதுல்ல. பேஜர் அனுப்பி விட்டா அவங்களுக்கு என்ன தேவையோ அது வந்துரும். ஸோ இந்த மாரி இருந்துச்சு. என்னாது ஒண்ணு ஒரு சில பாண்டிங் கம்மியா இருக்கும். இருந்தாலும் சண்டை கம்மியாவும் இருந்துச்சு. ஸோ இது மாரி அது மாரி அதனும் மல்டி கல்ச்சுரல் அப்படிம்பாங்க. பல்வேறு கலாச்சார உணர்வ வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிற சமூகத்தோட மரபுகளுக்கு போணும். மற்றும் மதிப்புகள் அறிந்து கொள்ளணும்னு அர்த்தம். இங்க எத்தன பேர் வந்து நீங்க வந்து பள்ளிவாசல் போயிருப்பீங்கன்னு தெரியாது. நான்லாம் தொடர்ந்து 1 மணி ஆனா பள்ளிவாசல் ஓடிருவேன். ஏன்னா, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். 5 மணிக்கெல்லாம் காலையில பள்ளிவாசல் போயிருக்கேன். அது மாரி பள்ளிவாசல்லாம் மத்தியானம் 1 மணி விடாம போயிருக்கேன். அது மாரி சர்ச்சுக்குலாம் வந்து காலைல 6 to 7, 7 to 8ன்னு சொல்லிட்டு அவங்கலாம் பிரிச்சு பிரிச்சு மேய்வாங்க. முன்னாடிலாம் வெறும் 9 to 10, 9 to 12 தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து 2 ஹவர்ஸ 1 ஹவரா பிரேக் பண்ணாங்க. 9 to 10 ஆக்குனாங்க. ஒரு சில பேர் ஒரு நாள் முழுக்க இருக்கும். 9 மணிக்கு ஆரம்பிச்சா சாயந்தரம் தான் வரும். ஞாயித்துக்கிழமை ஃபுல்லா அங்க தான் கிடப்போம். அத வந்து பாதியா கட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி 1 டே ஃபுல்லா சண்டே அன்னைக்கு சர்ச்ல தான் இருப்போம். காலைல 9 மணிக்கு போனா சாயந்தரம். அது மாரி கோயில்ல போனோம்னா இதே நிலைமை தான். கோயில்ல 3 நாள் தங்கியிருப்போம். அது மாரி பள்ளிவாசல்லாம் இந்த இந்த விஷயம் கிடையாது. ஏன்னா பள்ளிவாசல்ல போனா 1 ஹவர் டெய்லி வந்து குரான் சொல்லிக் குடுப்பாங்க. அத விட்டுட்டு அதுக்குன்னு தனியா ஒண்ணு இருக்கு. அடுத்து விட்டா நாம போயிட்டு மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் கரெக்ட்டா 1 மணி அதுக்கு முன்னாடி, பின்னாடி எதுவுமே கிடையாது. பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னென்ன வேலையோ அப்படி அப்படியே விட்டு போயிடலாம். ஆனா, அதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல விட முடியாதுன்றதுனால ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே நான் பள்ளிவாசல் போகணும்னு கட் பண்ணிட்டு ஏன்னா உஷாரா கட் பண்ணிட்டு போறவங்களும் இருக்காங்க. ஆ ஒரு சில பேர் ஃபோன்ல கட் பண்றதும் வச்சிருக்காங்க. ஃபோன் பேசிட்டு இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா ஃபோன் கட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா ஃபோன் கட் ஆயிட்டு ரிமைண்டர்ல வந்து நிக்கும். 1 மணி ஆயிடுச்சுன்னா 1 மணினா 12:58க்கே ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணி பவர் ஆஃப் பண்ற செட்டிங்கும் வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமான ஒரு ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட்ல இருப்பாங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட் பத்தி பேச போறதில்ல. இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட்ல இருப்பாங்க. இப்ப சோசியல் கோஷன்ட்க்கு வருவோம். அடுத்தது என்ன பண்றது? ஏன்னா மல்டி கலாச்சாரத்த வந்து கல்ச்சுரல் அதனும் ரிலிஜியன் மட்டும் இல்ல, கல்ச்சுரல் 2த்தையுமே நம்ம பார்க்கணும். இல்லாட்டி நம்ம வந்து நம்ம இதே தான் அப்டின்னா நம்ம அவுட்டேட் ஆயிடுவோம். ஏன்னா அவங்க கிட்ட என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாம போயிடும்ன்றதுனால 2த்தையுமே பார்க்கணும். அடுத்தது வந்து ஆ இது உங்களுக்கான கேள்வி பதில்லாம் இருக்கு. ஆனா இப்போதைக்கு கேள்வி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியாது. நம்ம கேள்வி பதில் செக்ஷன்லாம் வச்சில்ல அப்படின்றதுனால அந்த கேள்வி பதில்கள் எல்லாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இப்ப சமூக கோஷன்ட் அப்படின்றது வந்து ஆ வந்து ஒருத்தங்களும் சிந்திக்கும் வந்து சிக்கல்கள் என்ன? அது மாரி அல்லது சமூக சூழல்கள வந்து குறிச்சு பேசுற தீர்வுகள வந்து குடுங்க.
அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் வந்து சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மொத்தம் 17 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் இருக்கும், அது எப்படிலாம் தீர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த தீர்க்க முடியாத 17 ஐட்டம்ஸ்க்கான ப்ராப்ளம் இருக்கு, சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சோசியல் கோஷன்ட்ல சமூக நுண்ணறிவுல என்னன்னா, உறவுகள் மேம்படுத்துவது வந்து இன்றியமையாதது அப்படின்றாங்க. அது யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றதை விட எல்லாருமே எனக்கு தேவை. யாரை கேட்டு நான் பிறந்தேன், எனக்கு எதுவும் தேவையில்லைன்ற மாதிரி இருக்கும். யாருமே எனக்கு தேவையில்லை, யாரும் எனக்காக வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லாம அதுக்கேத்த மாதிரி நம்ம பேசுறது. அடுத்தது வந்து ஆஹ் ஆஹ் இதோட முக்கிய விஷயம் என்னன்னா, சமூக கோஷன்ட்ல வந்து சிந்தனை மற்றும் செயல்முறைகள் வந்து மேம்படுத்தலாம் அப்படின்னு. நம்ம திங்கிங், நம்ம ஐடியாலஜி, நம்ம தாட்ஸ், நம்ம எண்ணங்கள் எல்லாத்தையும் வந்து சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி மேம்படுத்துறது. நம்ம செயல்முறைனா நம்ம செஞ்சுட்டு இருக்க செயலை வந்து வேற மாதிரி செய்யறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சமூகத்தோட இணக்கமா வச்சுக்க உதவும். இவன் ஒருத்தன் பண்ணிட்டு இருப்பான், அவன் இன்னொன்னு பண்ணிட்டு இருப்பான், பார்த்தா எதிரியா பார்ப்பாங்க. சமூகத்து கூட இவன் பிரிஞ்சு நிற்பான். அது வந்து 2 விஷயத்துல இருக்கு. ஒண்ணு வந்து அவங்க உங்களை வந்து நல்லவன் அப்படின்னு ரொம்ப வித்தியாசமானவன் பாக்குறதை விட நல்லவன் பாக்குறது இருப்பாங்க. ரொம்ப வித்தியாசவன் பாக்குறதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம கமலஹாசன் ஆரம்பிச்சாங்க கட்சிய. அது எதேதோ பேசி வேற மாதிரி இருந்துச்சு. நானும் நினைச்சேன் வேற லெவல்ல போகும்னு சொல்லி. ஆனா பார்த்தா அந்த லெவல்ல போகல. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சது. அதே சமயத்துல வந்து நம்ம வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஆளுமைன்னா தெறிக்கு விடுற ஆளுமை. ஆனா ஹெல்த் இல்லாத, நல்லா ஒரு சரியா இல்லை. இதெல்லாம் நம்ம வெளியில இருந்தே பார்க்க முடியும். யார் யாரு என்னென்ன பண்ணாங்க, எப்படி இருந்துச்சு எல்லாத்துலயும். அடுத்தது வந்து பரிந்துரைக்கப்பட்ட ஆதாரம் என்ன அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் சொல்லலாம். ரெஃபரன்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். இல்ல ரெக்கமெண்ட் பண்றது அப்படின்னா ஒரு புக்ஸை வந்து நான் சொல்லுவேன். முக்கியமான புக்கை டேனல் கர்னகி அப்படின்னு சொல்லிட்டு கர்னகி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அது என்னது அப்படின்னா ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்னு இருக்கு. நண்பர்களை எப்படி எளிதாக பெறுவது மற்றும் வந்து அவங்க கூட எப்படி ஊடுருவது அப்படின்றதும் பீப்புள் கூட எப்படி இருக்குதுன்றது சொல்லுவாங்க. ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். நீங்க வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரா போக போறீங்க, ஒரு கவுன்சிலரா போக போறீங்க, ஒரு வந்து மேடையில பேச போறீங்க, யூடியூப்ல பேச போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை படிக்கணும். நான் எதுவுமே ஆணியே பிடுங்கலைன்னா கூட நீங்க பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்க இந்த சமூகத்துல தான் இருக்க. நான் காட்டுல போய் வாழ்றேன்னா நீங்க படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா காட்டுல மிருகங்கள் தான் இருக்கும். அதுக்கேற்றது அதே கத்துக் கொடுக்கும் பிரிமிட்டிவ் ஸ்டேஜ்ல. ஆனா இங்க மனுஷன் ஒன்னும் வேற வேற மாதிரி இருப்பான். ஏன்னா மனுஷன் அப்படின்றது டிஃப்ரெண்டான ஒரு அனிமல். ஏன்னா ஆடு என்னென்ன செய்கை பண்ணோம்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மாடு என்னென்ன பண்ணோம்னு அதை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மனுஷன் மட்டும் என்ன பண்ணுவான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அவன் நாய் மாதிரி வருவானா, எருமை மாடு மாதிரி வருவானா, கழுத மாதிரி வருவானா, இல்ல முற்ற மாடு மாதிரி வருவானா, புள்ளி மாதிரி அடிக்க வர்றானான்னு நமக்கு தெரியாது. அவன் ஃபேஸ் அது காட்டி கொடுக்காது. ரொம்ப கம்மியான பேருக்கு அது தெரியும். லேடிஸ்க்கு முக்கியமா கண்டுபிடிச்சிருவாங்க. ஜென்ஸை பொறுத்தவரைலாம் அவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிக்க முடியாது. அது ஒண்ணு இருக்கு. அடுத்தது வந்து ஆன்லைன்ல வந்து இதுக்கான சமூக கோஷன்ட்டுக்கு வந்து தேவைப்படுற எல்லாமே இருக்கு. கோஷரா, யூடேமி, அப்புறம் லிங்க்டின், இதுல எல்லாமே இருக்கு. ஸோ இந்த சோசியல்ல நீங்க எப்படி பழகணும், எப்படி இன்ஃப்ளூயன்சரா மாறுறது. ஏன்னா இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சரா மாறுறது தான் இன்னைக்கு வந்து நம்ம சோசியல் கோஷன்னா சமூகத்தோட நுண்ணறிவு என்னன்னு கேட்டா ஒன்றும் இல்லை. இப்ப நான் அர்ஜுன் ஸ்ரீதர் உங்க எல்லாருக்கும் தெரியும் இங்க இருக்கவங்களுக்கு. அதே சமயத்துல நான் அவங்க வீட்டுல போய் நின்னா அவங்க ஒய்ஃபோ யாரோ பார்த்தாங்கன்னா எவன்டா இவன் வந்திருக்கான் அப்படின்னு பார்ப்பாங்க. உள்ள கூட கூப்பிட மாட்டாங்க, வெளியிலே நிக்க வச்சிருவாங்க. யார் அது, என்ன வேணும், அதானே என்னன்னா திருட்டு பய வந்திருக்கானோ அப்படின்ற மாதிரியே ஒரு சிந்தனை வந்துடும். ஆனா அதே சமயத்துல பாருங்க, இந்த சோசியல் கோச்செட்ல நீங்க இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஐகானிக் மாடலாவோ ஐகானிக் ஃபிகராவோ இருந்தீங்கன்னா, ஒரு ரஜினிகாந்த் மாதிரியோ கமலஹாசன் மாதிரியோ இருந்தீங்கன்னா, இல்லாட்டி ஒரு ஏதோ ஒரு XYZ வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிரபலம் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஆக்டர்ஸ் அதை பத்தி ஈஸியா சொல்லிடலாம். அதை தவிர்த்து நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமா இருக்கும்.
அவங்க வீட்டுல வரும்போது அத்தனை பேரும் வரவேற்பு கொடுப்பாங்க. அவன் நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியாது. இப்போ ராடான்ல இருக்க ராதிகா அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வைங்களேன், ராதிகா சரத்குமார் யதார்த்தமா அவங்க வீட்டு வாசல்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னு கூட தெரியாது. அவன் நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியாது. உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு கொண்டாந்து உட்கார வச்சு சுத்தி காமிப்பாங்க. அவங்க லேட் நைட்ல 10 மணிக்கு வந்திருந்தா அடுத்த நாள் 6 மணி வரலும் பேசிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல யாரோ நம்மளோட ஃப்ரெண்டு முகம் தெரியாதவர் வந்தாருன்னா, என்ன அப்படியா அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து அனுபவங்கள். ஏன்னா இந்த சோசியல் கோஷன்ட்ல வந்து நான் போய் இன்னொருத்தன்ட்ட அப்ரோச் பண்றதை விட அவங்க எப்படி என்கிட்ட அப்ரோச் பண்றாங்கன்றதுலதான் இருக்கு. அவங்க எப்படி என்னை நோக்கி இழுக்க வேண்டும்ன்றதுலதான் நம்ம கையில இருக்கு. என்னை நோக்கி இழுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில தான் நான் இப்ப அர்ஜுன் ஸ்ரீதர் லாஸ்ட் 1 வருஷமா பண்ணி இப்பதான் நம்ம வந்து யூடியூப ஸ்டார்ட் பண்ணி யூடியூப்ல போட ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய டைம் யூடியூப ஸ்டார்ட் பண்ணோம், போட்டோம், ஃபெயிலியர் ஆச்சு. ஏன்னா தொடர்ந்து நடத்த முடியல. இப்ப திருப்பி யூடியூப்ல வந்து போடுறதுக்கான ஒரு வாய்ப்பை கிடைச்சி திருப்பி யூடியூபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். திருப்பி இந்த வாட்டி ஒன்ஸ் வந்து நான் நிறுத்த சொன்னாலும் அது நிக்காதுன்ற மாதிரி, நானே நினைச்சேன்னா என் பேச்சை கேட்க மாட்டேன்ற மாதிரி, நம்மளோட ஹேபிட்டும் செயலும் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம நினைச்சா கூட நம்மள நிறுத்த விடாது. அதுதான் வந்து நம்ம துரை சொல்லிட்டு இருந்தாரு. 1 வருஷமா நீ வந்து ஏஞ்சு உட்கார்ந்து நீ பண்ணிட்டு இருக்க. அதே சமயத்துல யாருமே வரலன்னா கூட நீ ஏஞ்சு உட்கார்ந்து பண்ணிட்டு இருப்ப. ஏன்னா வந்து அந்த டிரைவ் வந்து ஆயிடுச்சு. அந்த டிரைவ் ஆயிடுச்சு. அதை வந்து இனிமேல் நிறுத்தவே முடியாது. இதை நிறுத்தணும்னா பல நாட்கள், பல மாசம் ஆகும் இதை நிறுத்துறதுக்கு. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே தேவையில்லை. எங்க விட்டாலும் கரெக்டா 3 மணிக்கு ஏஞ்சிருவேன். அது எப்படின்னே தெரியல. 1 மணிக்கு படுத்தா கூட 3 மணிக்கு 2 மணி நேரத்துல முழிப்பு வருது. தூக்கம்லாம் வரல. பயாலஜிக்கல் கிளாக் 3:00 ஏஞ்சி உட்காருது. தன்னால உட்காருது. நான் என்ன அறியாமலே ஏஞ்சி உட்கார்றேன். என்னடாங்கடா நடக்குதுங்கன்னு பாக்குறேன். ஏன்னா அந்த மாதிரி வந்து நம்ம இன்ஃபுளுயன்ஸா மாறிட்டோம்னா நம்ம செய்ய வேணாம். நம்ம ஹேபிட்டே நம்மள கொண்டு போகும். நம்ம ஹேபிட்டே நம்மள ஏன் அந்த இன்ஃபுளுயன்சர் எப்பயுமே வந்து மணி மேக் பண்ண முடியும். ஆனா அது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா யானை அதோட பலத்தை தெரியாதுன்ற மாதிரி நிறைய பேருக்கு இங்க அதோட பலத்தை தெரியாம இருப்பாங்க. அதோட பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கணும். அதை நான் வந்து தெரிய வைக்கிறேன்னு நிறைய பேர் சொல்ல வருவாங்க. நிறைய பேர் வந்து இப்படி என்ன பண்ணாங்கன்னா 2 வருஷம் முன்னாடி உன்னோட பலம் உனக்கு தெரியவே இல்லை, உன்னோட பலம் உனக்கு தெரியவே இல்லைன்னு 2 இல்ல 3 வருஷம் 2.5 வருஷம் முன்னாடி ஒருத்தங்க சொன்னாங்க. என்னப்பா அப்படின்னா, லாஸ்ட்ல இவ்வளவு பண்ண, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு லாஸ்ட்ல 2 lakh rupees லாஸ். ஏன்னா இந்த மாதிரி உன்னோட பலத்தை உனக்கு தெரியல, நான் மென்டரா இருக்கேன்னு சொல்லிட்டு வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு மணி எடுத்துட்டு போயிடுவாங்க, இல்ல நம்ம டைம் எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த ரெண்டும் இல்லாம நம்ம பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா இதெல்லாம் என்னோட அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது நீங்களும் வந்து அவேக்கா இருக்கலான்றதுக்காக சோசியல் கோஷன்ட் அப்படின்னு வரும்போது, இந்த சோசியல் கோஷன்ட் யூ ஹாவ் டு பி வெரி ப்ரிப்பேர்ட். சோசியல்ல வந்து இங்க ஆடு பீப்புளும் இருக்காங்க, மாடு பீப்புளும் இருக்காங்க, புலியும் இருக்காங்க, சிங்கமும் இருக்கு. இங்க எல்லா வேட்டையாடுற மிருகங்கள் அத்தனையும் இருக்கு. அப்படின்னா மனுஷ ரூபத்துல. அதே தெய்வ மனுஷ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தெய்வமே மனுஷ ரூபத்திலயும் இருக்காங்க. அதுவும் இருக்கு. சோ அப்போ நம்ம வந்து விழிப்போட நம்ம வந்து கரெக்டா எல்லாமே இருக்கணும்னா நிறைய விஷயங்கள் இந்த சோசியல் கோஷன்ட் வந்து வெறும் இந்த 1 ஹவர்ல முடிச்சு போறது கிடையாது. ஏன்னா இந்த சோசியல் கோஷன்ட்டுக்கு வந்து டெஸ்ட் இருக்கு. நம்ம யாருன்னு நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம சோசியல் கூட எப்படி மிங்கிள் ஆறோன்றதுக்கே ஒரு நாள் ஃபுல்லா கிட்ட 200 கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க எப்படி என்னென்ன தப்பு இருக்கு, நீங்க எந்த லைன்ல இருக்கீங்க, உங்களோட திறன் அளவுகோல நான் சோசியல் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கீங்களா, பெஸ்டா இருக்கீங்களா, பேடா ஒருத்தன் சொல்லுவான். சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம இன்டெலிஜென்ட் கொஸ்டின் போய் எமோஷனல் கொஸ்டின் தூக்கிட்டு அது எப்படி சொல்லுவ ஏய் அப்படின்னு வந்துரும். உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன பண்ணோம்னா அப்படியே நம்மள அறியாமையே வெளியில வந்து தள்ளிட்டு லாஸ்ட்ல என்ன ஆகும்னா வெறும் கருத்து, வாய் சண்டை, வெறும் நல்ல இதுலலாம் பாத்தீங்கன்னா ஜென்ஸ் விட லேடிஸ் சூப்பர். வாய்க்கு வாய் பேசுவாங்க. கொள்ளாய் அடி சண்டைன்னு சொல்லுவாங்க. கொள்ளாய் அடி சண்டை என்னைக்குமே கை கலப்பானது கிடையாது, என்னைக்குமே அடிச்சுக்கிட்டது கிடையாது, வன்முறை ஆனதே கிடையாது. வாய்க்கு வாய் தான் பேசுவாங்க. அந்த எமோஷன்ல கொட்டி தீப்பாங்க. வாய்க்கு வாய் சண்டைன்னு சொல்லுவாங்க. ஆனா கை சண்டை இருக்காது. இவங்களும் காட்டுவாங்க, அவங்களும் காட்டுவாங்க. இந்த நாய்க்கெல்லாம் எதிர்ன்ட்டு அப்படிங்க அந்த மாதிரி 2ம் பண்ணிட்டே இருந்த குரங்கு அந்த மாதிரி வேலையை பண்ணும். ஆனா கிட்ட மட்டும் வராது.
கிட்ட 2ம் கிட்ட வராதுங்க. எட்டி எட்டி இங்கிட்டு பண்ணிட்டே போயிடுங்க. ஏய் எப்படா சண்டை போடுவாங்கன்னு உத்து உத்து நம்மளும் சண்டை எப்படா நடக்கும்னு சொல்லி பார்த்தா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. கடைசி வரலும் நடக்காது. அதான் லேடீஸ் கிட்ட இருக்க ஒரு பண்பு. ரொம்ப சுமூகமா இருக்கும். அவங்களோட எல்லா எமோஷனும் கொட்டி தீர்த்து போயிடுவாங்க. ஆனா இந்த ஜென்ட்ஸ் வந்து லாஸ்ட்ல வன்மம் வச்சு கடைசி வரலும் வந்து போட்டு தள்ளுறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த இதுலயும் வந்து இந்த கோஷன்ட்ல வந்து மேல், ஃபீமேல் இருக்காங்க, குழந்தைங்க இருக்கு, எல்லா ஏஜ் கேட்டகரியும் இருக்காங்க. அதனால யார் எப்படி என்ன மாரி வந்து பிஹேவியர் மாறும், ஆட்டிட்யூட் மாறும், எப்படி வந்து அவங்க நடந்துப்பாங்க, என்ன சூழல்ல என்ன மாதிரி நடந்துப்பாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. அவங்க சொல்றது ஒரு விதமா இருக்கும், செய்றது ஒரு விதமா இருக்கும். வேற வழியே இல்ல. ஏன்னா, சுற்றுச்சூழல் காரணமாக ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லிதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணுன்றதுக்காக, ஆ நம்ம இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து ரொம்ப கம்மி தான். இது ரோல் பிளேயிங் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கும்போதே எப்படி நீங்க அணுகுமுறை. இதுதான் ஒருத்தர் வந்து இதுதான் நம்மளும் வந்து பண்றோம். ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஒரு ₹6,00,000 கிட்டத்தட்ட ₹6,00,000க்கு வந்து இத சொல்லிக் குடுக்குறாங்க. ஒருத்தர் ₹8,00,000 சொல்லிக் குடுக்குறாங்க. நம்மல்லாம் அத வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியான விஷயத்துல சொல்லிக் குடுக்க ட்ரை பண்றோம். இதுக்கான விஷயத்த அடித்தளம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து லம்பாசினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து அவுட்டிங்லயோ ஒண்ணு வந்து ஸ்ரீசைலம்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். இன்னும் வந்து ஃபுல்லா வரல. போக போக உங்களுக்கு வரும். எல்லாம் வந்து இந்த ப்ராசஸ்ல தான் இருக்கு. நான் ஒருத்தனே பண்ண முடியல. எனக்கான ஒரு டீம் கிடைக்கும்போது நான் ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிப்பேன். அப்படின்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள எல்லாரையும் வந்து நெறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். சோசியல் கோஷன்ட்ட பத்தி. நீங்க நெறைய தெரிஞ்சுக்குங்க. நெறைய இனிமேல் சமூகத்துக்கு கூட எப்படி ஒட்டி வாழ்றது, சமூகத்த எப்படி கொண்டாடுறது. இந்த சோசியல் கோஷன்ட் பெஸ்ட்டா இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவ்ளோ பெரிய கூட்டம் இருக்கும். சமூக கோஷன்ட் வந்து பெஸ்ட்டா இருக்கவங்க. ஏன்னா, அவங்க வந்து கூட்டத்துக்கிட்ட எப்படி பேசினா எது எடுபடும்னு தெரியும். இன்னைக்கு கூட்டத்துக்கிட்ட எப்படி பேசினா எடுபடும் அப்படின்னா, ஒண்ணு இன்டலெக்சுவலா பேசணும், இல்ல எமோஷனலா பேசணும். இவ்வளவுதான் மேட்டர் இருக்கு. நீங்க குடுக்குறதுல வந்து இன்ஃபோகிராபிக்ஸ் இருக்கணும். இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும். எடுடெயின்மென்ட், என்டர்டெயின்மென்ட் மாரி எடுடெயின்மென்ட் இருக்கு. அதுவா இருக்கணும். இல்ல எமோடெயின்மென்ட்ன்னு இருக்கும். எமோஷனலா இருக்கணும். இந்த 2 தான் இருக்கும். எமோஷனல் இல்லன்னு வைங்களேன், இது என்னடா இது அப்படின்னு இருக்கணும். இல்ல கான்செப்சுவல் ஓரியன்டடா புரியாததா இருக்கணும். டிஃபரெண்ட்டா இருக்கணும். அதனால தான் வந்து நம்ம பேசுறது வந்து ஒண்ணு த்ரில்லிங்கா இருக்க மாரி பேசணுமா, இல்ல அனுமானுஷ்யமா பேசணுமா, டிஃபரெண்ட் ஆங்கிள்ல பேசணும். அப்பதான் வந்து மக்கள் வந்து ஈர்ப்படைவாங்க. அதே சமயத்துல நம்ம மக்கள குழப்பியும் விட்டுறக்கூடாது. நான் இந்த ஆங்கிள்ல பேசுறேன், அந்த ஆங்கிள்ல பேசுறேன், அப்படி பேசுறேன், இப்படி பேசுறேன், எப்படி வேணாலும் பேசுவேன்ற மாரி பேசினா, மக்கள் வந்து "நீ எந்த சப்ஜெக்ட்லடா இருக்க? நீ எப்புட்றா பேசுவ?" அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க பொது வெளியில. அதனால இப்போ ஒருத்தங்க நீங்க பார்த்திபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் எல்லாம் ஓகே, நடிகர். ஆனா ஒரு க நல்லா வந்து கவிதை எழுதுவார். அப்படின்ற ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த கமலஹாசனுக்கு அப்படி சொல்ல முடியாது. நல்லா பாட்டு பாடுவாரு, நல்லா டான்ஸ் ஆடுவாரு. இப்ப டான்சிங் கம்மியாயிருச்சு. ஏன்னா ஏஜ்ன்றதுனால. அவரு வந்து அவரோட கேமரா, சினிமாட்டோகிராஃபி வேற லெவல்ல இருக்கும். அவரு ட்ரை பண்ணாதது மியூசிஷியன் மட்டும் தான் ட்ரை பண்ணல போல. ஏன் மியூசிக் பிடிக்கலன்னு தெரியல. அதுக்கு தான் சகல கலா வல்லவன் அப்படின்னு இருக்காங்க. உலகத்துல கொஞ்சம் பேர் தான் அப்படி இருக்க முடியும். அத தவிர்த்து எல்லாரும் மைக்ரோ நிச்ல டிராவல் ஆகணும்னு சொல்லி கேட்டுக்கலாம். மைக்ரோ நிச் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு என்ன தேவை, என்ன முடியுமோ அந்த லைனுக்குள்ள போயிரணும். அதுக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, அது பிரம்மாண்ட சக்தி ஆகலாம். அதுதான் அணு. அணுவுல என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அணு உலை தான் இன்னைக்கு வந்து அவ்வளவு பெரிய எலக்ட்ரிசிட்டில ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே கிரியேட் பண்றது. உலகத்த அது வந்து மாத்தி அமைக்கிறதுக்கு பாசிட்டிவா கொண்டாடுறதே அணு தான். ஆனா இத்துணூண்டு அணு உலைனா அதான் மைக்ரோ நிச் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ச்ன்னு சொல்லலாம். மைக்ரோ நைட்ச் அப்படின்றது வந்து உங்களுக்கு எது டாப்ல இருக்கீங்கன்றத எடுத்துக்கிட்டு, அதுலேருந்து நீங்க எல்லாத்தையும் கொண்டாடுறது. ஏன்னா அது மூலமா தான் ஏர்ன் பண்ண முடியும்ன்றது. இங்க வந்து மணி தான் எல்லாமே. டைம் ஈக்குவல் டூ மணி. சோசியல்ல நீங்க வந்து 2 விஷயத்துல பண்ணலாம். உங்க டைம் அதிகமா குடுத்து, உங்கள வந்து இன்ஃப்ளூயன்சரா மாத்தும்போது, மணி தன்னால வந்து கொட்டும். மணி நெறைய இருந்துச்சுன்னா, நீங்க இன்ஃப்ளூயன்சரா ஈஸியா மாறலாம். டைம பொறுத்து. எல்லாத்துக்குமே தேவை வந்து உங்க பேச்ச நீங்க ஆன்லைன்லயோ,
வெளியிலயோ காமிச்சாதான் முடியும். ஒரு காட்டுக்குள்ள உட்காந்துட்டு நான் வயிறெல்லாம் மாறணும், இல்லாட்டி என்னை பத்தி எல்லாம் இன்ஃபுளுசர் ஆகணும்னா நிச்சயமா ஆக மாட்டாங்க. பார்க்க பிடிக்கணும்ன்றது 100 டைம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, முதல் டைம் நான் பேசும்போது என்னடா இது, இந்த ஒரு ஜந்து வந்து உட்கார்ந்துருக்கு பேசுது, இவரு மொழியும் தெரியல, மூஞ்சும் தெரியல, மூஞ்சி ஃபுல்லா கரண்டி மாதிரி இருக்காரு, இவர் என்னத்த பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க டெய்லி வரும்போது 60 நாள் 70 நாள் போயிட்டு, இப்போ அந்த வாய்ஸ் என்னைக்கோ ஒருத்தங்க வந்து 10 நாள் கழிச்சு வர்றவங்களுக்கு என்னோட வாய்ஸ கேட்டோம்னா அப்பாடின்னு இருக்கும். ஒரு மாதிரி ஒரு திருப்தி ஏற்படும். அந்த மனசுல ஒரு திருப்தி ஏற்படுது பாருங்க. அது நானே உணர்ந்திருக்கேன். ஏன்னா, பல நாள் கிட்ட 3 மாசம் கழிச்சு ஒருத்தரோட வந்து கிளாஸ்க்கு போகும்போது அது ஒரு மனசோட திருப்தி இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு அப்டின்னா, கடைசியில அவரு வந்து ஒரு சில இக்கெல்லாம் வைக்கும்போது, ஆஹா! திருப்பியும் அதே தானா அப்டின்னு தோணும். இருந்தாலும் ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப நிறைவா இருக்கும். அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு நிறைவா இருக்கும்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. டைம் ஆயிடுச்சு. அதனால நம்ம டைமிங் முடிஞ்சிச்சு. ஆ நம்ம வந்து குளோசிங் நேரம் ஆயிடுச்சு. ஸோ குளோசிங் நோட் சொல்லிக்கலாம். நல்லதை சிந்தித்து, நல்ல எண்ணங்களை வளர்த்து, அ நல்ல அ நல்லதை பார்த்து, நல்லதை கேட்டு, நல்லதை நுகர்ந்து, நல்லதை பேசி, நல்லதை பிறருக்கு பகிர்ந்து, நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம். பிறரையும் மகிழ்வுறச் செய்வோம். யாழி குருகுலம் சென்னையில இருந்து உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். கண்டிப்பா வாங்க நாளைக்கு. நன்றி, வணக்கம்.